கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 57ஆம் பாகத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் இன்னைக்கு ஆழமான வார்த்தையை கொடுத்துருக்காரு, அருமையான வார்த்தையை கொடுத்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது, அதாவது எதையை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் சொல்றாரு சப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க எந்த ஒரு காரியமானாலும் சரி, நீங்க முதல்ல யாருக்கு சொல்லணும்? நீங்க பக்கத்துக்கார சொல்ல தேவையில்ல, எதிர்க்கார சொல்ல தேவையில்ல, முதல்ல ஏசப்பட நீங்க சொல்லணும். கர்த்தத்தை நீங்க சொல்லும் போதுதான் அந்த காரியம் வந்து ஜெயமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா, யோபு வந்து நீங்க வந்து பைபிள் படிச்சிருப்பீங்க. யோபு வந்து பயங்கரமான தேசப்பாடுடைய பக்தர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஞ்சியா இருக்கக்கூடியவர். அதாவது பார்த்தீங்கன்னா ஊர் தேசத்துல அவர் வந்து யோபு வந்து பிறக்கிறாரு. பின்பற்ற மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சர்மாகனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமா இருந்தான்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அதாவது யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த மாதிரி போட்டிருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்தையும் பிறந்தார்கள். ஆக 10 பேர் வந்து அவருக்கு வந்து வாரிசு, அதாவது குழந்தைகளுக்கு வந்து 10 பேர் இருக்கிறாங்க. யாருக்கு? யோபுக்கு. அதே பார்த்தீங்கன்னா அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும். பாருங்க, ஒன்று ரெண்டு இருந்தாலே நீங்க வந்து அப்படியே 5 ஆடு வச்சுருக்கான், 10 ஆடு வச்சுருக்காங்க. ஆனால் 1 2 இல்லை, 50 கிடையாது. அவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமாரர்கள் தந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திர எல்லாரிலும் தெரியவனாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, அப்போ மிக 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 பெரிய பணக்காரரும் செல்வந்தராகவும் யார் இருந்திருக்கிறாரு? யோபு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துருக்கும் போது சாத்தா வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ அவன் வந்துட்டு இருக்கிறான். அப்போ ஏசப்பாவே ஒரு நச்சாட்சி சொல்றாரு, என்னுடைய யோபு பார்த்தீங்களா எவ்வளவு உத்தமனும் சன்மார்க்கனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து கர்த்தர் வந்து சாத்தானை வந்து கேட்குறாரு. சாத்தான் சொல்ற அப்படி இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க செல்வாக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறனால தான் அவன் வந்து உங்களை வந்து ரொம்ப உண்மையாகவும் பக்தியாகவும் இருக்கிறான். நீங்கள் அந்த ஆசீர்வாதம் பிடிக்க பாருங்க, அவன் வந்து ஆட்டோமேட்டிக் உங்களை மறுதளிப்பான்னு சொல்கிறான். அப்படி உடனே அப்படிலாம் கிடையாது வந்து கர்த்தர் சொல்கிறாரு, இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ ஆசையெல்லாம் நீ எடுத்துக்கோ, தப்பெல்லாம் எடுத்துக்கோ, அதெல்லாம் எடுத்துக்கோ, ஆனால் அவனுடைய பிராணம் மட்டும் நீ வந்து விட்டுருன்னு சொல்கிற. அப்படியே செஞ்சுட்டு சாத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறான். அதான் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே வருகிறாய் என்றான். சாத்தான் கர்த்தர் பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவில் அதை சுற்றி தெரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவரும் இல்லையே என்றார். அந்த அளவுக்கு வந்து நச்சாந்து கொடுக்குறாரு. யாரு? கர்த்தர் வந்து யோபு பார்த்து கொடுக்குறாரு. அப்படிதான் சாத்தான் சொல்றான். அதற்கு சாத்தான் கர்த்தர் பிரதித்திரமாக, யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசிரியத்து அவனுடைய சம்பவத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உன்னுடைய கையை நீக்கி அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே தூஷிக்கானோ பாருங்க என்றான். அதாவது நீங்க ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க வந்து கை வைங்க, அதாவது எடுங்க, அப்போ வந்து உங்களை வந்து என்ன சொல்றான் பாருங்க, உங்களுக்கு மறுதளிக்கான பாருங்கன்னு சொல்லி சாத்தான் வந்து கர்த்தரை சொல்றான். அப்படி அப்புறம் சொல்றாரு ஏசப்பா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருக்கு சந்தையை விட்டு புறப்பட்டு போனான். அந்த ஏசப்பா வந்து சொல்றாரு, நீ அவன் வந்து நீ ஆஸ்தியெல்லாம் அவங்க விட்டு ஒப்படைச்சிட்டேன், ஆனா வந்து அவன் யோகம் மட்டும் நீ தொடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி உடனே இந்த சாத்தான் போய் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஆளாக பூரா அந்த ஆசீர்வாதம் ஆடு மாடு கோழி வாரிசு எல்லாத்தையும் பூரா படிப்படியாக வந்து அடிச்சிடறா. ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து எல்லாரும் என்ன மறைச்சு போயிட்டாங்க, ஒரு ஆள் வந்து சொல்றதுக்காண்டி வந்தேன், எல்லா ஜூனை மறைச்சு போச்சு, நான் சொல்றதுக்காண்டி வந்தேன் சொல்லி ஒவ்வொரு நாள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடந்து போயிட்டே இருக்கு. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து யோபு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு வந்து 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திலிருந்து திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். அவன் அதாவது எப்பேருடைய ஒரு பணிவு பாருங்க.
இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்மளா இப்போ திடீர்னு நம்ம வந்து நம்மளோட ஒரு ராசி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, சப்போஸ் வந்து எதிர்பார்த்தாம போயிடுச்சுன்னா நம்ம 4 பேர் திட்டுவோம், சில பேர் கோவம் தான் கடவுளே திட்டுவோம். ஆனால் இப்போ யோகு பார்த்தீங்கன்னா அதனால வரீங்க, அதாவது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். ஏன்னா இது வந்து ஆசீர்வாதம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு, கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு வந்து எவ்வளோ எளிமையாக தாழ்மையாகவும் அந்த சமயத்தில் கூட சொல்கிறாப்படி, யாரும் யோகு சொல்கிறாப்படி. அப்போ இது எல்லாவற்றையும் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை சொல்லி போட்டுருக்கோம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக சோதித்தோம். அவர் வந்து ஏசப்பா கர்த்தர்கிட்ட வந்து உண்மையாகவும் தாழ்மையாகவும் இருக்காரு. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா யோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் மனைவி சொல்கிறாப்படி, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள் அப்படின்னு சொல்லி பைபிள் போட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யோபு வந்து சகித்துக்கிட்டு கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சோதனை சொல்லி அமைதியாக இருக்க அப்படி. ஆனால் மனைவி இருக்கு அப்படின்னா, நீ வந்து இப்படி இருக்கிறிய, இப்போ வெகுளித்தனமாக இருக்கிறிய, நீ கர்த்தர் கொடுத்தாரு எல்லாம் எடுத்தாரு, ஓகே, நீ வந்து கர்த்தரை நீ திட்டிட்டு ஜீவனை விடு அப்படிங்கிற அப்படி. அப்புறம் அதுக்கு அந்த மனைவி சொன்னதுக்கு பதில் உடனே சொல்றாரு யோபு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வருஷம் 10ஆவது வந்து வருஷத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், நீ பைத்தியகாரி, பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாமும் தீமை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை சொல்லி கொண்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இருதயத்தில் அல்ல, மனசுல அல்ல, வாயினால் கூட தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை அப்படின்னா, அதாவது ஏசப்பா அந்த சமயத்தில் கூட வந்து கர்த்தரை வந்து அவன் வந்து மறுதளிக்கல, கர்த்தருக்கு வந்து முரணா பேசுறது சொல்லி பயிர் போட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகள்லாம் முடிஞ்ச பிறகு அவனுக்கு வந்து யோபுக்கு வந்து கர்த்தர் வந்து நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்குறாரு. அதாவது அளவுலாம் கொடுக்குறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டாக முடிச்சுட்டேன், ஆனால் யோபு கதை ரொம்ப பெருசு. ஆனால் யோபு கதையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் நிறைய இருக்குது, அது அப்படியே டப்புன்னு வந்து போக காலியாக இருக்குது. ஆனால் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் சரி போனாலும் சரி உத்தமமாக யோபு வந்து கர்த்தர் நாமத்தை வந்து உயர்த்தி அந்த நிற்கிறான். அப்படி கர்த்தர் எந்த இடத்துலையும் அவர் தூசிக்கல, அதாவது வாயினால் கூட அவர் பாவம் செய்யறது போயிட்டு போடுறது. அதாவது பார்த்தீங்கன்னா யோபு 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதாவது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 மாடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 வீரர்களும், அதாவது அப்படியே டபுள் 1000 அப்போ 500 பேர் இருந்துச்சு, இப்போ 1000 வீரர்களும் 1000 கழுகுகளும் அவனுக்கு உண்டாகின. அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது கர்த்தத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு 1 மடங்கு இல்லை 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் அப்படின்னா என்னங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் இப்படி லாஸ் ஆகிடுச்சிங்க, லாஸ் எப்படி ஆச்சுன்னா, நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த செயல் கர்த்தருக்கு முன்னாடி நிப்பாட்டி நீங்கள் முன்னாடி செய்யும்போது கர்த்தர் வந்து ஜெயமாக வந்து ஜெயிக்க வைப்பார். அப்படியே சப்போஸ் அந்த அடியாச்சுன்னா கூட அது ஏதோ உங்களுக்கு ஒரு பாடம் முகட்டுக்கு அந்த கர்த்தர் வந்து அதை அனுபவிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மீண்டும் நீங்கள் வந்து கர்த்தரை நீங்கள் மறுதளிக்காமல் நீங்கள் உறுதியாக கழிச்சிருந்தீங்கன்னா யோபுக்கு நீங்கள் கிடைச்ச ஆசீர்வாதம் மாதிரி உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதற்கு பின்பு யோபு 120 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் கண்டான். அதாவது பார்த்தீங்கன்னா யோபு வந்து மிகவும் பொறுமைசாலின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ காலத்தில் வந்து இந்த அளவுக்கு பொறுமையாக யாராலும் இருக்க முடியுமாங்கிறது ரொம்ப கேள்விக்குறிதான். ஆனால் தன் ஆஸ்தியெல்லாம் போயிடுச்சு, நம்ம வந்து வாரிசுலாம் போயிடுச்சு, விலங்குகள் கழுதைகள் எல்லாம் போயிடுச்சு. அப்படி இருந்தும் உண்மையாகவும் உத்தமாகவும் ரொம்ப தாழ்மையாக இருந்ததுனால இயேசப்பா வந்து அவனை கண்டு இரட்டத்தனியாக ஆசீர்வதித்தார். அப்போது நீங்களும் வந்து கர்த்தரத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது வாஞ்சியாக நீங்கள் எதுனாலும் கேட்கும்போது கர்த்தர் வந்து உங்களை இரட்டத்தனியாக ஆசீர்வதிப்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.